ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இந்திரா ஆர்கானிக்ஸ். என்னென்னு பார்க்குறீங்களா? ஹெர்பல் டீ தாங்க. ஸ்கின் க்ளோக்கான அடுத்த ரெசிபி உங்களுக்கு பார்க்குறோம். என்ன ஹெர்பல் டீன்னு உங்களுக்கு கெஸ் பண்ணிடுவீங்க. ஆனால் சில சீக்ரெட் அதில் உள்ள இருக்குது, அதையும் பார்த்துடலாம். செம்பருத்தி பூ தாங்க. எல்லாத்துக்குமே செம்பருத்தி பூ டீ தெரியும், ஆனால் எப்படி ப்ராசஸ் பண்ணி முறைப்படி உங்களுக்கு செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கட்டும் ரிலீஸாக இருக்கும், வயிற்று பிரச்சனை இருக்காது, வயிறு உப்பிசமாக இருக்கா அப்படின்னாலும் இருக்காது. ஸ்கின் க்ளோ ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. வயிறு சுத்தமானாவே, கட்டு ஃப்ரீயாக இருந்தாவே ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காக க்ளோ ஆகுங்க. அதனால தான் இந்த ஸ்கின் க்ளோக்கான இந்த டீயை ஆட் பண்ணியிருக்கேன். இதில் என்ன பார்க்கலாம். இன்க்ரீடியன்ட்டு மெயினாக செம்பருத்தி பூங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லை ட்ரையாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இது சுக்கு மல்லிங்க, சுக்கு மல்லி. இது மிளகுத்தூள். இது பார்த்திங்க சித்திரத்தை, அதிமதுரம், கடுக்காய், வெந்தயம், சோம்பு, இந்த சுக்கு இதெல்லாம் ஆட் பண்ணி இது சஜ்ரா ஆர்கானிக் அவங்க ப்ராடக்ட் பண்ணிக்கிருக்காங்க. அவங்கள்ட்ட தான் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். நீங்கள் வேணால் அவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க. சஜ்ரா ப்ராடக்ட்டுங்க. சஜ்ரா ஆர்கானிக்லேருந்து நான் ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அவங்க நிறைய ப்ராடக்ட் பண்ணிக்கிருக்காங்க. எனக்கு பெனிஃபிட்டாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த ப்ராடக்ட் நான் வாங்கினேன் நான். ஸோ அந்த பவுரும் எடுத்திருக்கேன் நான். அதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்திருக்கேன். என்னடா அது ஒளிஞ்சிருக்குன்னு பார்க்குறீங்களா? இதாங்க புதினா. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் எடுத்துக்கோங்க. நீங்கள் சட்னிலாம் வச்சுட்டு அந்த காம்பெல்லாம் தூக்கி போடாமல் இந்த மாதிரி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த ஹெர்பல் டீக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் எடுத்து நல்லா கொதிக்க வச்சு நல்லா வடிகட்டி குழந்தைகளுக்கு கொடுங்க. டெய்லி மார்னிங் கொடுங்க. பால், டீ, காஃபி அந்த மாதிரி கொடுக்காம இந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைகளோட வயிற்று பிரச்சனை சரியாகும். பெரியவங்க நீங்கள் வடிகட்டாமே குடிச்சு பழகிக்குவாங்க. அதாங்க உங்களுக்கு 200% ரிசல்ட் கொடுக்கும். இது ஃபஸ்ட்டு நீங்கள் செம்பருத்தி பூ போடணும், நெக்ஸ்ட்டு புதினாவை போடணும், அடுத்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போடணும். அடுத்து நெக்ஸ்ட்டு பவுடர் வகைகளை போடணும். இந்த பவுடர் ஃபஸ்ட்டு போடணும், செகண்ட் இந்த பவுடர் போடணும், லாஸ்ட்டு தாங்க நீங்கள் மிளகு போடணும். அப்போ தான் அதோட காட்டம் உங்களுக்கு ஃபுல்லாகவே இறங்கியிருக்கும். குழந்தைய குடிக்க முடியல, அதனால் தேவையான பனங்கள் கண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.